ஸ்வயம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்க நானூறு துதி பாடி நீங்க ஆரம்பிக்கலாம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு வழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் படம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லாறு புனைவரை. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களினாலே வணங்கி இன்றைய 7வது அமர்வினை தொடங்குகிறோம். சைவ சித்தாந்தத்தினுடைய தலையாய நூலாகிய சிவஞான போதத்தை அருளி செய்த ஞானாசிரியராகிய மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும், அவரது மாணாக்கர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி, இதற்கு மிக அற்புதமான உரை செய்து அருளிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். சென்ற பிறப்பிலே செய்த தவத்தின் காரணமாக சைவ சித்தாந்தம் பயில வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இணையத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். இதனை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும், ஈசன் குழுமத்தை சார்ந்த அத்தனை அடியார் பெருமக்களையும், வேலுண்டு வினையில்லை குழுமத்தினுடைய அத்தனை அடியார் பெருமக்களையும், மேலும் யூடியூபிலே பின்னர் கேட்க இருக்கிற அடியார் பெருமக்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். பொதுவாக சித்தாந்தம் பயில வேண்டும் என்கிற எண்ணம் அனைவருக்கும் வருவதில்லை. சென்ற பிறவியிலே பல்லாண்டு காலம் தவம் செய்தவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு கிட்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பினை பெற்றிருக்கிற உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். நாம் உண்மை விளக்கம் என்கிற நூலை தொடங்குகிற போது 36 தத்துவங்கள் என்ன என்பதை விளக்குவதற்காக மனவாசகம் கடந்தார் கேள்விகளை, சுத்த வினாக்களை தன்னுடைய ஞானகுருவான மெய்கண்ட தேசிகரிடம் கேட்டதாக பார்த்தோம். அதிலே முதலாவது கேள்வி, 6 தத்துவம் ஏது? 6 என்றால் 36.
ஆக 36 தத்துவங்களினுடைய இயல்பு யாது என்பதை கேட்டதற்காக இந்த விடையை குரு உபதேசமாக சொல்வதாக இந்த வெண்பாக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தத்துவங்கள் 36ஐயும் முதலாவதாக ஆன்ம தத்துவம் 24, அதற்கு மேலே வித்யா தத்துவம் 7, அதற்கும் மேலே சிவ தத்துவங்கள் 5, ஆக மொத்தம் 36 தத்துவங்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தோற்ற முறையிலே ஆன்ம தத்துவங்கள் 24ஐயும் நாம் முதலிலே சொல்லி வந்தோம். இதில் அந்தக்கரணங்கள் 4: மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அதற்கு பிறகு ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, பூதங்கள் 5. ஆக 24 தத்துவங்கள் எவ்வாறு தோன்றின, பிரகிருதி மாயையிலிருந்து எவ்வாறு தோன்றின என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த உண்மை விளக்கத்தினுடைய ஆசிரியர் தெரிந்ததிலிருந்து தெரியாதவற்றை விளக்கலாம் என்று கருதி முதலிலே கீழிருந்து ஒடுக்க முறையிலே பூதங்களினுடைய வடிவை சொன்னார். அந்த பூதங்கள் என்கிற நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம் ஆகியவற்றினுடைய 5 பூதங்களினுடைய வடிவத்தை சொன்னார். நாற்கோணம் பூமி என்கிற வெண்பாவிலே தொடங்கி அவற்றினுடைய வடிவம் சொல்லப்பட்டது. பிறகு அதனுடைய நிறம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு அது அதனுடைய எழுத்துக்கள், மூல எழுத்துக்கள் என்ன என்ன என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொன்றிற்கும் அதிதெய்வங்கள் உண்டு. பிரம்மன் முதலாய அதிதெய்வங்கள் 5 பேர். பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்கிற 5 அதிதேவதைகள் உண்டு என்று சொன்னோம். அவர்களுக்கு உரிய தொழில்கள் 5 தொழில்களையும் சொன்னோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களை பற்றி சொன்னோம். அதிலும் பிரம்மன் படைத்த தொழிலை செய்கிறார், திருமால் காத்தல் தொழிலை செய்கிறார், ருத்ரன் அழித்தல் தொழிலை செய்கிறார், அதே போல மகேஸ்வரன் மறைத்தல் தொழிலையும் சதாசிவர் அருளல் தொழிலையும் செய்கிறார் என்று இந்த வெண்பாவிலே பார்த்தோம். ஒவ்வொரு தொழிலாக விளக்கி கொண்டிருந்தோம். அதை விளக்குவதற்கு முன்னர் சென்ற வகுப்பிலே அம்மையார் அவர்கள் ஒரு வினாவி இருந்தார்கள். அதாவது, ஒவ்வொரு உயிருக்கும் உடம்பு வருகிறது, அந்த உடம்பு செய்யும் வினையிலால், போன பிறவியிலே செய்தும் வினையிலாலே அமைக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் முதலாக இந்த உயிருக்கு உடம்பு எவ்வாறு வந்தது என்று ஒரு வினாவை தொடுத்திருந்தார்கள். அதற்கு நம் குழுவிலே இருக்கிற ஒரு அம்மையார்கள் சொன்னார்கள், தன்னுடைய திருவருளினாலே அந்த உடம்பை தந்திருக்கிறார் என்று. எங்கள் ஐயா வைத்தியநாதன் அவர்கள் ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். அந்த விளக்கத்தை சொல்லி நாம் வகுப்பிற்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். முதலாக தொடக்கத்தில் இந்த உயிருக்கு இறைவன் திருவருளால் நுண்ணுடம்பை தருகிறார். நம்ம உடலை தரல, நுண்ணுடம்பை தருகிறார். அந்த நுண்ணுடம்புல மனம் இருக்கும், புத்தி இருக்கும், அகங்காரம் இருக்கும். ஆக இந்த மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய அந்த கரணங்களினாலே, தனக்கு உள்ள இச்சாசக்தியினாலே விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்துகிறது. அவ்வாறு விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்துகிற போது அதையே வினையாக கொண்டு
அதன் அடிப்படையிலே அந்த உயிர்களுக்கு தூல உடம்பை தருகிறான். முதல்ல திருவருளால தந்தது நுண்ணுடம்பு, நுண்ணுடல் தருகிறது. அதுல இருக்கிறது இந்த அந்தக்கரணங்கள் இருக்கு. அந்த அந்தக்கரணங்கள் அதுக்கு உரிய இச்சாசக்தியின் காரணமாக சில பொருள்களின் மீது விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்துகிறது. அதையே வினையாக கொண்டு, அந்த வினை செயல் செய்யவில்லை என்றாலும் கூட அந்த விருப்பு வெறுப்பினை அடிப்படையாக கொண்டு இதற்கு உடம்பை தருகிறார் என்று ஐயா அவர்கள் விளக்கம் தந்திருக்கிறார்கள். அநேகமாக இந்த விளக்கம் நமக்கு திருப்தி அளிக்கிறது என்ற நிலையிலே நான் அடுத்த வகுப்பிற்கு செல்லலாம், அடுத்த அமர்விற்கு செல்லலாம் என்று கருதுகிறேன். இப்போ படைத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத சென்ற வகுப்புல ஓரளவுக்கு சொல்லியிருந்தோம். இப்போ மீண்டும் அதை பற்றி சொல்லிவிட்டு பிறகு அடுத்ததற்கு செல்வோம். படைத்தல் என்றால் புதிதாக ஒன்றை தோற்றுவித்தல் என்று பொருள் அல்ல. அதை நாம சென்ற வகுப்பிலே சொன்னோம். அப்ப புதிதாக தோற்றுவிக்கலன்னா அது இல்லாததாக இருந்தால் அது எப்பொழுதும் இல்லாததுதான். அதுதான் சர்க்காரியவாதம் என்று சொல்லுவார்கள். அந்த வாதத்தின்படி சைவ சித்தாந்தம் சொல்வது இல்லது தோன்றாது, உள்ளதே சிறக்கும். ஆக இல்லாதது எப்பொழுதும் இல்லாததுதான். அதனை ஒரு காலத்திலும் நாம உருவாக்கவே முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒண்ணு சொன்னோம், முயற்கொம்புன்னு சொன்னோம். அந்த முயற்கொம்பு என்பது இல்லாதது. அதனை எக்காலத்தும் நம்ம உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு கன்றுக்குட்டி இருக்கிறது என்று கொள்வோம், அதற்கு கொம்பு உண்டு. அது உரிய காலம் வரும் பொழுது அந்த கொம்பு அதற்கு வளரும். எனவே உள்ளதே சிறக்கும், இல்லது தோன்றாது. அப்ப இருக்கின்ற ஒரு பொருளை ஏன் படைக்க வேண்டும்? அதான் முன்னாடியே இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி வரும். அப்படி அந்த கேள்வி வந்தால், பொருள் இருக்கிறது என்றால் அதன் இருக்கும் தன்மையை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று காரண வடிவில் ஒன்றில் சூக்குமமாக மறைந்திருப்பது, மற்றொன்று காரிய வடிவில் தூலமாக வெளிப்பட்டு நிற்பது. ஆக உள்ளது என்பதற்கு இரண்டு பகுதிகளில் சொல்லலாம். ஒண்ணு சூக்கமம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ள மறைஞ்சிருக்கிறது, அது காரண நிலை. இன்னொன்னு காரிய நிலை, அப்ப தூலமா வெளிப்பட்டு நிற்பது. இப்ப உங்களுக்கு தெரியும், படைத்தல் என்றால் காரண நிலையில இருக்கிற ஒரு பொருளை காரிய பொருளாக, கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருளாக மாற்றுவதுதான் படைத்தல். இப்ப வழக்கம் போல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார்கள். ஒரு மண் குடம் வெறும் மண்ணா இருக்குது முன்னாடி. அப்ப மண்ணுல மண்குடம் இருக்கானா? இருக்கு. எப்படி இருக்குது? காரண நிலையில அதுல மறைந்து இருக்கிறது, சூக்குமமாக இருப்பது. சூக்குமம்னா சூட்சுமம் அப்படிங்கிறது தான் நம்ம தூய தமிழ்ல சூக்குமம்னு சொல்றோம். எனவே மண்குடமானது மண்ணில் சூக்குமமாக காரண நிலையில மறைந்து கிடக்கிறது. அப்ப ஒரு குயவன், அதை வனைபவன் தன்னுடைய முயற்சியினால பானையை உருவாக்கி வெளிக்கொணர்கிறான். அப்ப காரண நிலையில இருந்த மண்குடமானது காரியமாக வெளி தோன்றுகிறது. அப்ப மண்குடம் நமக்கு தெரியுது. அப்ப காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு கொண்டு வரப்படுவதே படைத்தல் எனப்படும். இப்போ இந்த பூமி இருக்கு, பூமிய பிரம்மன் படைச்சிருக்கிறார்னு சொன்னோம். அப்படி படைச்சிருக்கும் போது எப்படி படைச்சார்? எங்க இருந்து படைச்சார்? நம்ம சொன்னோம், மாயையிலிருந்து படைத்தார். அப்ப மாயையில இந்த பூமியானது நமது புவன கருவிகள் அனைத்துமே அதுல இருக்குது. எப்படி? ஒரு காரணமாக உள்ளே பொதிந்து கிடந்தது, மாயையில இருந்தது. தனு கரண புவன போகங்கள் அனைத்தும் அதுக்குள்ளால பொதிந்து கிடந்தது. பிரம்மா என்ன பண்றார்? அதிலிருந்து காரிய நிலைக்கு அவற்றை படைத்து அளிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், உயிரை பிரம்மா படைக்கவில்லை.
இந்த உலகத்தை படைக்கிறார், நமக்கு உடம்ப படைக்கிறார், கருவிகளை படைக்கிறார், நமக்கு நுகர்ச்சி பொருள்கள், உலகத்தில் இருக்க அனைத்து பொருள்களையும் படைக்கிறாரே தவிர உயிரை படைக்கவில்லை என்பதை சித்தாந்தம் படித்தவர்கள் நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு இறைவன் இருக்கிறானோ அன்றைக்கே உயிரும் இருக்கிறது. என்று நீ அன்று நான் அப்படின்னு தாயுமானவர் சொல்லுவார். இது அனாதி. அதுதான் திருமூலர் முன்னாடியே சொல்லியிருக்கார், பதியினை போல் பசு பாசம் அனாதி. எப்படி இறைவன் அனாதியோ அதை போல பசுவும் அனாதி, பாசமும் அனாதி. பசுனா உயிர் தான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே பாசம் இவை எல்லாமே அனாதியாக இருக்கிறது, ஆதி அற்றது, தொடக்கமில் காலம் தொட்டு இருக்கிறது. அடுத்தது இப்படி படைத்து நம்ம உயிருக்கு உடம்ப படைச்சு இதோட இணைச்சிடுறார். இந்த இணைக்கிற வேலையைத்தான் பிரம்மன் செய்கிறார். இதைத்தான் நாம் படைத்தல் என்கிறோம். அடுத்தது காத்தல். இந்த காத்தல் என்பதை நம்ம உடம்ப வந்துருச்சு, இந்த உயிருக்கு வரும்போதே என்ன ஆயிடுது, அதற்கு என்று ஒரு கால எல்லை வரையறுக்கப்பட்டு அதை பெற்று வருகிறது. ஏன்னா நம்ம அடுத்த தத்துவத்துல காலம்னு ஒரு தத்துவம் படிக்க போறோம். அப்ப எப்போ நாம பிறக்கிறோமோ அன்றைக்கே நமது காலம் வரையறுக்கப்பட்டு விடுகிறது. எனவே இந்த காலம் வரை நீங்கள் இன்ப துன்பங்களை உலகத்திலே பிறந்து அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு விதிக்கப்படுகிறது. அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் இறைவன் ஞானேந்திரியங்களை தந்திருக்கிறார், கண்மேந்திரியங்களை தந்திருக்கிறார். தொழிற்கருவிகளையும் அறிகருவிகளையும் கொடுத்து இந்த பூமியில ஏனைய பொருள்களையும் கொடுத்து அதனுடைய இன்ப துன்பங்களை நாம் செய்துள்ள வினைகளுக்கு ஏற்ப அனுபவிக்குமாறு செய்கிறார். எதுவரைக்கும் செய்வார் அப்படின்னு கேட்டா, நமக்குன்னு ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் வரை செய்வார். நாம அது வரைக்கும் நாம இதை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிச்ச உடனே அந்த காலம் வரைக்கும் இந்த உடம்பை இறைவன் பாதுகாக்கிறார். இந்த உடம்பை காத்தல் தொழிலை கொண்டு இதனை பாதுகாக்கிறார். உடம்பை பாதுகாத்தா மட்டும் பத்தாது, பக்கத்தில் இருக்கிற பொருட்களையும் பாதுகாக்கணும், இந்த உலகத்தையும் பாதுகாக்கணும். எனவே உலகத்தில் உள்ள பொருட்களையும் உலகத்தையும் நம் உடம்பையும் பாதுகாக்கிறது திருமாலினுடைய தொழில். அப்ப காத்தல் என்பது உயிர்களுக்கு அளிக்கப்பட்ட கால நிர்ணயம் வரை அந்த உடம்பை பாதுகாத்தலே அவரது தொழில். இதுவே காத்தல் எனப்படுகிறது. அப்ப திருமால் நம்ம சைவ சமயத்துல ஒரு கடவுள். நாம என்ன நினைப்போம், விஷ்ணுவை நாம வழிபடுறதா, விஷ்ணுவை வைணவர்கள் தான் வழிபடுவார்கள், நாம ஏன் வழிபடணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இப்ப தெரியும் உங்களுக்கு, இந்த தத்துவங்கள்ல இரண்டாவது பகுதியான இத காத்தல், இது ஒரு நமக்கு ஒரு அதி தெய்வம், நீருக்குள்ள அதி தெய்வம். அப்ப நீ இந்த திருமாலையும் வணங்க வேண்டும். அப்போ வைணவத்துக்கு நமக்கு என்னன்னு கேட்டா, வைணவம் என்ன பண்ணும், விஷ்ணு தான் பரம்பொருள், அவர் தான் 5 தொழில்களையும் செய்வார்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல சிவபெருமான் வரமாட்டார். ஆனா இங்க எப்படின்னா, நாம திருமாலும் இதில் வருவார். இதை மறக்கக்கூடாதுன்னா சில பேர் நினைப்பாங்க, என்ன நம்ம விஷ்ணுவை கும்பிடணுமா, திருமாலை வழிபடணுமா? அந்த மாதிரி கிடையாது. நம்ம இதுல காத்தல் தொழிலை செய்பவர் திருமால். அந்த அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, திருமாலும் பிரம்மனும் சேர்ந்து அந்த அடிமுடி தேடிய கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆக எல்லா தேவார திருமுறைகளிலும் நமக்கு எல்லா திருமுறைகளிலுமே அதை சொல்லி இருப்பார். ஞானசம்பந்த பெருமான் உட்பட அனைத்து அடியார் பெருமக்களும் அதை விவரித்திருப்பார்கள். எனவே அடிமுடி தெரியாத, தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உயர்ந்து நிற்பவர் நமது சிவபெருமான் என்பதையும் மனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது, சில பேர் கேட்பாங்க, எனக்கு 50 வயது வரை இருக்கும் போல தெரிகிறது, ஆனா அவரே என்ன பண்ணுவாரு, தானாகவே தன்னிச்சையா ஒரு முடிவை தேடுகிறார்னு வச்சு.
அப்ப அவர் என்ன பண்றாரு, இறைவனுடைய தொழிலுக்கு எதிராக வினைபுரிகிறார். அதே மாதிரி ஒரு கொலை நிகழ்ந்து விடுகிறது. அதனாலதான் அவருக்கு அந்த தண்டனை தரப்படுகிறது. இறைவனுடைய செயலுக்கு எதிர்மறையாக செய்வதனால தான் அவருக்கு அந்த தண்டனை தரப்படுகிறது. ஆக இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டிய இறைவனை இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய செயற்கையினால அதை எதிர்க்கிறார். அதனாலதான் அவருக்கு தண்டனை தரப்படுகிறது. அப்ப இந்த உடம்பை காக்கலன்னு வச்சுக்கீங்களேன், உடம்பு இல்லை. அப்ப வெறும் எலும்பு கூட இருக்கு, வெறும் ஆன்மா மட்டும் இருக்கு. இந்த ஆன்மா இன்ப துன்பங்களை நுகர முடியாது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இந்த உடம்பை பாதுகாக்கிறார். அடுத்தது அதே போலதான் இன்னொன்னு சொல்லுவாங்க, நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் அப்படிங்கிற பாடல்ல கொடுங்கூற்று என் செய்யும்னு சொன்னார் அருணகிரிநாதர். அவரும் முடிவு இறந்துதானே சென்று விட்டார், இங்கே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கொடுங்கூற்றுன்னு சொன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வரம்பு வரை அந்த கொடுங்கூற்று இவரை ஒண்ணும் பண்ண முடியாது. நாம எந்த காலம் வரை உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவரை எந்த கொடுங்கூற்றும் நம்மை ஒன்றும் செய்யாது என்பதுதான் அதனுடைய பொருளே தவிர இவர் இறக்கவே மாட்டார் என்பது கிடையாது. என்று ஒருவர் பிறந்தாரோ அன்றே ஒருவர் இறந்து போவார். ஆக படைத்தல் காத்தல் தொழிலை அவர் செய்யவில்லை என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. ஆக திருமால் காத்தல் தொழிலை செய்கிறார். அடுத்தது போறோம், அழித்தல். இப்போ எப்படி காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு கொண்டு வந்தாங்களோ, பிரம்மா கொண்டு வந்தாரோ, அதே போல இந்த உடம்பு, கரணங்கள், உலகம் ஆகியவற்றை என்ன பண்றாரு, இறைவன் ருத்திரன் அழிக்கிறார். எப்படி அழிக்கிறார், காரியத்திலிருந்து காரணமாக மாற்றுகிறார், காரணத்துல திரும்பி கொண்டு ஒடுக்குகிறார். மண் குடம் இருக்கு. இந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய கொயவனை வேண்டி, 4 மாதம்னா 10 மாதம், கொயவனை வேண்டி, அந்த இறைவன்கிற கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு சொல்லுவான். அந்த மண்குடம் உடைஞ்ச உடனே திரும்பவும் அது மண்ணாகி விடுகிறது. எதிலிருந்து தோன்றிச்சோ அதிலேயே சென்று ஒடுக்கப்பட்டு விட்டது. அப்ப காரிய நிலையில் இருக்கிற மண்குடம் காரண நிலையிலேயே ஒடுக்கப்பட்டு விட்டது. அப்ப இறைவன் என்ன செய்கிறார், உடம்பிலிருந்து உயிர்களிடமிருந்து உடம்பை பிரித்து, அவற்றினுடைய கருவிகரணங்களை பிரித்து, அதனுடைய காரணத்தில், மாயை தான் காரணம்னு சொன்னேன், அந்த காரணத்துல ஒடுக்குவதை நாம் அழித்தல் தொழில் என்கிறோம். உடனே இறைவன் பெருங்கருணையாளன். அவருடைய 8 குணங்கள்ல பேரருள் உடைமைன்னு ஒரு குணம் இருக்கு. அப்ப இறைவன் ஏன் அந்த அழித்தல் தொழிலை செய்ய வேண்டும்? இதாவது பரவாயில்ல, சில பேர் சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்பவர், அவரை போய் நான் வணங்குவதா என்று அறியாமையினாலே சில கேள்விகள் கேட்பார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இருப்பதிலேயே மிகவும் துன்பமானது இந்த இறப்பு தான். மாணிக்கவாசகரே சொல்றார், இறப்பதனுக்கு என் கடவேன். அந்த மரண பயம் என்பது எல்லோருக்கும் உண்டுதான். அப்ப இறைவனை நினைக்கும் பொழுது அஞ்சேல் அந்த திருவியாற்று பதியத்தில் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப ஏன் அப்படி ஒரு துன்பத்தை தருமாறு இவர் உயிரை உடம்பிலிருந்து நீக்க வேண்டும், உடம்பை திரும்பி மாயையிலே ஒடுக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு இப்பொழுது நாம் பதில் சொல்ல இருக்கிறோம். இது பார்க்கறதுக்கு ஒரு துயரமான சம்பவம் போல தோன்றினாலும் கூட இந்த உயிரானது உலகத்திலே இன்ப துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து ஒரு இளைப்பு எய்தி விடுகிறது, டயர்ட்னஸ் விடுகிறது. அந்த டயர்ட்னஸை
இளைப்பை நீக்குவதற்காகத்தான் இந்த உயிரை சிறிது நேரம் ஓய்வு எடு, அடுத்த உடம்பிற்குள் செல் என்றுதான் உயிரை உடம்பிலிருந்து நீக்குகிறார். சரி, உயிரை எளில எடுத்துடுறார், உடம்பை மாயையில இணைச்சிடுறார். ஆக நாம தொடர்ந்து ஒரு வேலையை செய்தோமானால் நமக்கு ஒரு டயர்ட்னஸ் வரும், இளைப்பு வரும். அந்த இளைப்பை நீக்க வேண்டிய கடப்பாடு இறைவனுக்கு உண்டு. அதற்காகத்தான் இறைவன் அழித்தல் தொழிலை செய்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எஜமான் இருக்கிறார், ஒரு வேலைக்காரனை அமர்த்துறார் வேலைக்கு. காலையில ஒரு 8:30 மணிக்கு அல்லது 9 மணிக்கு வேலைக்கு வருகிறார். அவர் தொடர்ச்சியாக பணி செய்வதை எஜமானனே சில நேரத்தில் விரும்ப மாட்டார். காரணம் என்ன என்று கேட்டால், ஓய்வு எடுத்தால் அவருடைய பணித்திறன் அதிகமாக இருக்கும். எனவே ஒரு 11 மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்க அவருக்கு. மத்தியானம் 1 மணி ஆச்சுதுன்னா லஞ்ச் பிரேக், மதிய உணவுக்காக இடைவேளை விடுவார். பிறகு 4:30 ஆச்சுன்னா அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவோம். அதே வேலையை அவர் தொடர்ச்சியாக செய்தால் 3 அல்லது 4 நாட்களுக்குள்ள முடித்து விட முடியும். ஆனால் இவ்வளவு இடைவேளையோடு போதுமான அளவிற்கு ஓய்வு எடுத்தால்தான் அவருடைய பணித்திறன் மிக அதிகமாக இருக்கும். அது 10 நாட்களுக்கும் செய்தாலும் கூட அவருடைய வேலையினுடைய திறன் அதிகமாக இருக்கும். நம்ம பள்ளிக்கூடத்துல பார்க்கலாம். பள்ளிக்கு போகும்போது காலையில அது மாதிரிதான் ஒரு 9 அல்லது 9:30 மணிக்கு பள்ளிக்கூடம் தொடங்குகிறது. மதிய உணவு இடைவேளை மாலை 4:30 மணிக்கு முடிகிறது. பிறகு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு தேர்வு வைப்பாங்க அல்லது காலாண்டு தேர்வு வைப்பாங்க. அப்ப ஒரு விடுமுறை வைப்பாங்க. அப்ப விடுமுறை எதுக்காக கொடுத்தாங்க? பாடத்தை தொடர்ச்சியா நடத்திட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது அநேகமாக ஒரு 2 மாதத்துல முடிச்சிடலாம். ஒரு கல்வி ஆண்டு நடக்கிற இதை தொடர்ச்சியா நடத்திட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, 2 மாதத்துல முடிச்சிடலாம். ஆனா அந்த குழந்தைக்கு சேர முடியாது. அதுவும் உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை 3/4 மணி நேரம் தான் கவனமா இருக்கும், கேட்கும். அதனாலதான் பீரியட் என்ன பண்றாங்க, வகுப்புல 3/4 மணி நேரம், கல்லூரிகள்ல கொஞ்சம் வளர்ந்தவங்கிறதுனால 1 மணி நேரமாக கேட்கிறார்கள். ஆக ஒரு பீரியட் 1 மணி நேரம் தான் வச்சிருப்பாங்க. அந்த ஓய்வு தேவை. அது போலத்தான் நமக்கு இந்த உயிருக்கு இன்ப துன்பங்களை அனுபவித்து ஓய்வு தேவை என்பதனால தான் இந்த உயிரை உடம்பிலிருந்து பிரிக்கிறார். பிரிச்சுட்டு உடம்பை மாயையிலே இணைக்கிறார். இப்போ எப்படி சாயந்தரம் நமக்கு ஓய்வு கொடுக்குறாங்களோ அதே போலதான் இரவு நமக்கு தூக்கம். அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், உறங்குவது போலும் சாக்காடுன்னு. சாகிறதுங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, உறங்குவதுதான். இது சின்ன உறக்கம், அது பேருறக்கம். அதே போலதான் நாம ஒரு காலாண்டு விடுமுறை விடுற மாதிரி தான் ஒரு பேருறக்கம். சம்மர் லீவ் விடுறாங்க பாருங்க, கோடை விடுமுறை. அதே மாதிரி தான் இந்த ஊழிக்காலம் முடியறது. அது என்ன ஊழிக்காலம் முடியறதுன்னா, இறைவன் என்ன பண்ணுவாரு, இந்த உலகம் முழுவதையும் இங்க இருக்கிற உயிர்கள் அத்தனையும் கொண்டு போய் திரும்பி மாயையில ஒடுக்கிட்டு இவர் மட்டும் இருப்பார். இறைவன் மட்டும்தான் அந்த ஊழிக்காலத்துல இருப்பார். அப்பதான் சொல்லுவாங்க, அவருக்கு ஏதாவது டைம் பாஸ் பண்ணணும், பொழுதுபோக்கணுங்கிறதுக்காக தான் திருவாசகம் என்கிற நூலை தானே எழுதி வைத்து கொண்டார். அந்த திருவாசகத்தை ஊழிக்காலத்துல பொழுதுபோக்குவதற்காக இறைவன் படிக்கக்கூடிய நூல் என்பதை திருவாசகத்தினுடைய சிறப்பாக அனைவரும் சொல்லுவார்கள். அப்ப தினந்தோறும் ஓய்வு தேவைப்படுகிறது இந்த உயிருக்கு. அப்புறம் இந்த பிறவிக்கு தேவைப்படுகிறது. இவ்வாறு சிறிது சிறிதாக ஓய்வு அளிப்பதற்காகத்தான் இறைவன் அழித்தல் தொழிலை செய்கிறான். அடுத்தது இந்த மூன்றும், இப்ப நம்ம சொன்ன படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றும் உடம்புக்கு செய்யக்கூடியது. உடம்புல செய்வார் இறைவன். இது சடப்பொருள். ஆனா அறிவு பொருளாகிய உயிர்ல 2 தொழில்களை செய்கிறார். ஒண்ணு மறைத்தல், இன்னொன்னு அருளல். மறைத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உடம்புல ஆணவ மலப்பற்றோட வந்திருக்கும். இத கூட கண்மத்தையும் மாயத்தையும் இறைவன் சேர்க்கிறார்.
கன்மம் மாயை ஆகியவற்றை செயற்படுத்துகிறார். அப்படி செயற்படுத்தின உடனே நாம என்ன நினைக்கிறோம், பூமிக்கு வந்த உடனே இந்த உலக பொருள்கள் தான் நிரந்தரமானவை அப்படின்னு நாம அதன் மீது நாட்டம் கொள்கிறோம். அப்படி கன்மம் மாயை இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நாம என்ன பண்ணுவோம், பிறக்கும் போது இது பேரின்பு வயப்பட்டது இறைவன், நாம இறைவனை பார்த்து இப்பொழுதே நம்ம இறைவனுடைய திருவடியை அடைவோம் அப்படின்னு நினைச்சிடுவோம். அப்ப இந்த உயிருக்கு இன்ப துன்ப தாக்கம் இல்லாம போயிடும். எனவேதான் இறைவன் என்ன பண்றாரு, தன்னை மறைச்சுக்கிறாரு. தாம் பேரின்பம் உடையவன் என்பதை சிறு வயதிலே மறைத்து இன்ப துன்பங்களை அனுபவி என்று உயிருக்கு கொடுக்கிறார். இந்த உயிர் என்ன பண்ணுது, உலக பொருள்கள் தான் நிலையானவை, இது என்றும் நிரந்தரமான இன்பத்தை தரக்கூடியவை, அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அனுபவித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி அனுபவிக்கிறதுனால நமக்கு பேரறிவு, இறைவன் தன்னுடைய பேரறிவை மறைத்து சிற்றறிவை உண்டாக்குகிறார். நாம இதுதான் மிகச்சிறந்த இன்பம், இந்த துளியளவு தேன் தான் நமக்கு போதும், இதுவே மிகவும் இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுனால நம்மளுடைய ஆணவ மலத்தினுடைய தன்மை சிறிது சிறிதாக குறைகிறது. அதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு தர்றாரு இந்த உரையாசிரியர். ஒரு காஃபி இருக்கு, அந்த காஃபியை டம்ளர்ல வச்சிருக்கிறோம், அந்த சூடா இருக்கு, குடிக்காம வச்சிருக்கோம். அதை குடிக்காம வச்சிருந்தோம்னா அந்த சூடு குறையவே குறையாது. இன்னொரு டம்ளரை எடுத்துட்டு வந்து மேலும் கீழுமாக ஆற்றினால் அதனுடைய சூடு குறைந்து குடிக்கும் தன்மையாக மாறும். அதை போலவேதான் நாம அப்படியே இருந்தோம்னு வச்சுங்களேன், எதுவுமே இல்லை, இன்ப துன்பமும் அனுபவிக்கல, பேரின்பத்தையும் அனுபவிக்கலைன்னு சொன்னா நம்மளுடைய ஆணவ மலம் குறையவே குறையாது. அதுக்காக தான் இறைவன் என்ன பண்றார், கன்மத்தையும் மாயையும் இதை கூட சேர்க்கிறார். கன்மத்தையும் மாயையும் சேர்த்து இத ஆத்துறார். அப்ப இந்த செயல்பாட்டின் காரணமாக நமக்கு ஆணவ மலம் குறைகிறது. ஆணவ மலம் குறைந்த உடனே நாம் என்ன நினைக்கிறோம், உண்மை இதுதான், பேரின்பம் உடையவன் இறைவன். ஆணவத்தினுடைய தன்மை குறைய குறைய சிற்றறிவு குறைந்து பேரறிவு அதிகமாகிறது. ஆக இன்ப துன்பங்களை உழல்வதால் தான் இந்த உயிருக்கு அந்த எண்ணமே வருது. இன்ப துன்ப நினைவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இறைவனை நம்ம நினைக்கவே மாட்டோம். அதற்காகத்தான் மறைத்தல் தொழிலை இறைவன் செய்கிறார். அப்ப மறைத்தல் என்றால் கன்மம் மாயை ஆகியவற்றை செயற்படுத்தி இறைவன் தன்னை மறைத்து உலக பொருள்களை உண்மையானவை என நம்மை நம்ப வைத்து இன்ப துன்பங்களை நாம் அனுபவிக்க செய்கிறான். அப்பொழுதுதான் இந்த உயிருக்கு ஆணவ மலத்தன்மை குறையும். இதைத்தான் மறைத்தல் தொழில் என்கிறோம். ஆக மறைத்தல் தொழில்னா நாம இறைவனை நாடாது நம்மை உயிர் சொல்லுங்கம்மா. இந்த உயிர் இருக்கு பாருங்க, இது பிறந்த உடனே ஆணவமல சார்போட பிறக்கும். கன்மமும் மாயையும் இதை கூட செயல்படுத்துவார், ரெண்டையும் கூட்டுவார். கூட்டின உடனே அதுக்குன்னு இறைவன்கிட்ட ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு பேரு திரோதான சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த திரோதான சக்தி என்ன பண்ணும், மறைக்கும். என்னத்தை மறைக்கும், இறை உணர்வை மறைக்கும். இப்ப யாராவது கேட்டீங்கன்னா, ஏங்க இந்த வயசுலயே நம்ம சாமி கும்பிடணுமா, எல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேல இறைவனை கும்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா, இறைவன் தன்னுடைய உலக பொருட்களின் மீது நாட்டத்தை செலுத்து அப்படின்னு, இன்பத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாரு, தன்னை மறைச்சு வச்சிருக்கிறார். சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்க பிறக்கும் போதே அந்த இறை உணர்வோடு பிறப்பார்கள். அப்ப அவருக்கு மறைத்தல் தொழிலை அவர் போன பிறவிலே அதெல்லாம் முடிச்சுட்டார், கடைசியா வந்திருக்கிறார் இங்க. அப்ப மறைத்தல் தொழில் செய்வதனால தான் நாம இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். மனைவி, மக்கள், பெற்றோர்கள், குடும்பம், உறவினர்கள், உலக பொருள்கள், இது எல்லாத்தின் மீது நாம ரொம்பவும் அன்பு காட்டுறோம்னு சொன்னா இறைவன் என்ன பண்றார், திருவருள் ஆகிய தன்னை மறைத்து நம்ம உலக பொருள்களுடைய இன்பத்தை காட்டுகிறார். இதைத்தான் நம்ம பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். இதைத்தான் மறைத்தல் என்கிறார்.
இதுக்கு காரணம் கண்மமும் மாயையும். இந்த கண்மமும் மாயையும் சேர்த்து தொட்டு தான் நமக்கு இந்த மறைத்தல் தொழில் நடைபெறுகிறது. இதத்தான் மகேஸ்வரன்கிறவர் செய்தார். அப்ப மகேஸ்வரன் செய்த உடனே அப்ப எப்படி நாம அழித்தல் தொழிலை உயிர்களின் நன்மைகளுக்காக செய்கிறோம் என்று முன்னாடி சொன்னமோ, அதே போல மறைத்தலை செய்வதும் உயிர்களின் அறிவை வளர்த்து உய்வித்தற் பொருட்டே ஆகும் என்பதை நினைக்க வேண்டும். அப்ப உயிரினுடைய அறிவை வளர்த்துறது இதுதான். சொல்லுங்கம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா, பிறப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உயிர்களுக்கு ஆணவ மலம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அது பிறப்பு எடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த கண்மம் மாயை வருதாங்க ஐயா? ஆமா, கண்மம்னா அந்த உடம்பு வந்த உடனே அந்த அவர் செய்துள்ள வினை இருக்கு பாருங்க, அதனுடைய வினை பயனை ஊட்டுவதற்காக அந்த கண்மம் மாயை இறைவன் சேர்க்கிறார் இங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஆமா, அந்த கண்மம் மாயை வச்சுதான் நாம மறைத்தல் தொழிலே சில பேருக்கு கொஞ்ச நாள்ல தருவார், கொஞ்ச நாள், சில பேருக்கு நிறைய நாள்ல தருவாங்க. அந்த கண்மத்தை அனுபவிக்கணும் இல்லைங்களா? அதற்காக சில பேருக்கு கொஞ்ச நாள்லயே மறைத்தல் தொழிலை முடிச்சுட்டு அடுத்த தொழிலுக்கு வந்துடுவாரு. இதை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடைசி வரைக்குமே மறைத்தல் தொழிலே இருப்பாங்க. அந்த மாதிரி இறைவன் செய்வார். எனவே இந்த உயிரினுடைய அறிவுத்திறத்தை வளர்ப்பதற்காகத்தான் மறைத்தல் தொழிலை மகேஸ்வரன் செய்கிறார். அடுத்தது அருளல். இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆணவ மலத்தினுடைய தன்மை, கண்மம் மாயை ஆகியவற்றில் எப்படி நம்ம அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, துணியில அழுக்கு இருக்கு, சோப்பு போடுவோம். சோப்பு போட்டுட்ட உடனே திரும்பியும் நாம தான் போட்டோம் சோப்பு, ஆனா சோப்பு அலசுவோம். காரணம் என்னன்னு கேட்டா அதை வெளுத்தாச்சு. அப்ப நம்ம அதை நீக்குவோம். அதை போல இறைவன் என்ன பண்றாரு, இந்த உயிருக்கு பக்குவ நிலை வந்து விட்டது அப்படின்னு ஆணவ மலத்தினுடைய தன்மை மிகவும் குறைந்து விட்டதும் இறைவன் முக்தி நிலையை இவருக்கு அருளுகிறார். இதத்தான் அருளல்னு சொல்றோம். அப்ப தம்மை உணர்ந்து தன் தலைவனையும் உணர்ந்து இறைவன் பரிபக்குவ நிலையை அடைந்த ஆன்மாக்களுக்கு முக்தி நிலையை தருகிறார். அந்த முக்தி நிலையைத்தான் அருளல்னு சொல்றோம். இதத்தான் நமக்கு சதாசிவர் செய்கிறார். அருளல் என்கிற நிலையை சதாசிவர் செய்கிறார். எனவே இந்த மறைத்தல் அருளல் ஆகிய ரெண்டையும் உயிருக்கு செய்யப்படக்கூடிய இறைவனுடைய தொழில். உடம்புக்கு செய்யறது தான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றும். இப்போ நாம இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறோம். சிவபெருமான் அழித்தல் தொழிலை செய்வார் அப்படின்னு நினைப்பாங்க. ருத்ரன் தான் அந்த தொழிலை செய்கிறார். ஆனா இந்த 5 தொழிலையும் செய்பவர்களுக்கு தலைவராக இருப்பவர் சிவபெருமான், பரமசிவம். அப்ப இந்த பரமசிவத்தை வழிபட்டால் அனைத்து தொழில்களையும் இறைவன் நமக்கு செய்கிறார். அப்ப நமக்கு அருளல் உட்பட அவர் தான் செய்கிறார், நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த எப்படி ஒரு முதலமைச்சராக நாட்டுக்கு இருக்கிறவர், ஒரு மாநிலத்துக்கு இருப்பவர் எல்லா துறைகளையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அமைச்சர்களை நியமித்திருக்கிறாரோ, அதை போலவேதான் சிவபெருமான் இந்த 5 பேரையும் படைத்து, இவர்கள் அதிக தவம் செய்தவர்கள், அவர்களை இந்த தொழில் செய்யுங்கள் என்று அதிட்டித்து நின்று அவர்களை பணி செய்ய விட்டிருக்கிறார். அப்ப நாம் வழிபடுகிற சிவபெருமான் 5 தொழில்களையும் செய்யக்கூடிய சிவபெருமான். இதுதான் பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லுவார்கள். 5 தொழில் செய்யறோம். ஆதிசிவம்னு சொல்லலாம். ஆதிசிவம்னு சொல்லலாம். அதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் 2 சிவத்துல இன்னொன்னு இருக்கு. என்னன்னு கேட்டா, இறைவன் தடத்த நிலை, சொரூப நிலைன்னு 2 இருக்கு சிவபெருமானுக்கு. அது நம்ம சொல்லிடுவோம். இதுலயே தடத்த நிலை அப்படின்னா நமக்காக இருக்கிறது. சொரூப நிலைனா அவர் யாருக்கும், அதாவது யாருக்கும் எட்டாத நிலையில இருக்கிறவர். எப்படி நம்ம சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் இல்லைங்களா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் சொல்லுவார். அந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன்கிறது தான் சொரூப நிலையில் இருக்கிற சிவபெருமான். அவரு யாராலும் அறியப்பட முடியாதவர், உணரவும் முடியாதவர், ஓதவும் முடியாதவர். அதான் உணர்ந்து ஓதற்கு அரியவன். அப்படி முடியாதவர் அப்படி எப்படி சார் நம்ம வழிபட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்றார், தன்னுடைய பெருங்கருணையின் காரணமாக இறங்கி தடத்த நிலைக்கு வருகிறார். தடத்த நிலையில 3 நிலை இருக்கு.
அருவம், அருவுருவம், உருவம். உருவமாக வந்து அருள் பாலிக்கிறார், அருவுருவமாக இருக்கிறார், அருவமாக இருக்கிறார். இந்த மூணும் தடத்த நிலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். அருவம்ங்கிறது வேற, அங்க இருக்கிற சொரூப நிலைங்கிறது வேற. சொரூப நிலைனா அவர் மனம், வாக்கு, காயம் எதாலையும் அதால அடைய முடியாத நிலையில இருக்கிறவர் தான் சொரூப சிவன், சொரூபத்தில் இருக்கிறவர். ஆனா தடத்த நிலையில அருவம் என்றால் உருவம் இல்லாத நிலை அருவம். அருவுருவம் என்றால் அது அருவமாகவும் இல்லை உருவமாகவும் இல்லை அப்படின்னா அது அருவுருவம். உருவம்னா அதற்கு உருவம் உண்டு. இப்போ சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டோம்னா சிதம்பரத்துல 3 நிலைகளிலும் இறைவன் இருக்கிறார். உருவமா நடராச திருமேனி இருக்கிறது, அருவுருவமா சிவலிங்கம் இருக்கிறது, அருவமா சிதம்பர ரகசியம் இருக்கிறது. அருவம்னா வானவெளியில எப்படி ஒன்றும் இல்லையோ அதை போல எதுவும் இல்லை, இறைவன் அருவமாகவும் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக ஒரு இடத்துல திரை போட்டு மூடியிருப்பார்கள். அவ்வாறு அருவ வழிபாடுதான் இறைவனுடைய தடத்த நிலையில ஒன்று. அதுதான் சிதம்பர ரகசியம்னு ஒரு திரை போட்டு உள்ளுக்குள்ளால ஒன்றும் இல்லைன்னு காட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வில்வ மலம் போன்று ஒரு வில்வ இலை அது தங்கத்தால வச்சு அதுல சிவாயனமே அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை ஓதி அதிலே வைத்திருப்பார்கள், பொறித்து வைத்திருப்பார்கள். இதுதான் சிதம்பர ரகசியம். ஆக 3 நிலைகளிலும் இறைவன் அருள்பாலிப்பார். அப்ப சிவபெருமான் தான் இந்த 5 பேருக்கும் முதல்வர். நீங்க சொன்ன மாதிரி ஆதி சிவன். அந்த சிவபெருமான் தான் இந்த 5 பேரையும் தொழில் செய்ய விடுகிறார், தொழில் செய்ய அனுமதித்திருக்கிறார். ஆக இவர் எதை செய்தாலும், எப்படி எந்த ஒரு அமைச்சர் ஒரு திட்டத்தை சொன்னாலும் கூட அது முதல்வர் செய்த திட்டம், முதல்வர் நிறைவேற்றிய திட்டம் என்று சொல்கிறார்களோ அதை போல இவர் எதை செய்தாலும் கூட அது சிவபெருமானினுடைய செயல்களாகவே கருதப்படும். அதனால தான் இறைவன் 5 தொழில்களையும் செய்கிறார் என்று இதனை சொல்லுகிறோம். எனவே இந்த 5 தொழில்களையும் நாம ஒவ்வொன்றாக விளக்கி இருக்கிறோம். இது உடம்புல செய்தது 3, உயிர்ல செய்தது 2. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை 2ஆக சொல்லுவார்கள். இந்த மாதிரி 5 தொழிலா சொல்ல மாட்டாங்க, 2ஆ சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டா, படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3ஐயும் மறைத்தல் தொழிலே சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, மறைத்தலையும் அருளலையும் இறைவன் செய்கிறார். ஏன்னா படைச்சாதான் மறைக்க முடியும், அதே மாதிரி காக்கணும், அழிக்கணும். ஆக 3மே இதுல வந்துருச்சு, மறைத்தல்ல வந்துருச்சு. Therefore அவங்க 5 தொழில்களை செய்யவில்லை, 2 தொழிலை தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவார்கள். எனவே 5 தொழில்களையும் 2ஆக சொல்கிறார்கள். அது என்னன்னு கேட்டா மறைத்தலும் அருளலும் ஆகும். அப்ப மறைத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா, பந்தம், பற்று, உலக பொருள்களோடு சேர்ந்து இருத்தல், இதுதான் மறைத்தல். அது எனவே பந்தம் அப்படின்னா மறைத்தல் தொழிலை குறிக்கிறது. அருளல் அப்படின்னு கேட்டா வீட்டினை குறிக்கிறது. அப்ப பற்று வைப்பதற்கு பந்தம்னு பேரு, பற்று விடுவதற்கு வீடுன்னு பேரு. எனவே பற்று விடுதலையும் இறைவன் தான் செய்கிறார், பற்று வைப்பதையும் இறைவன் தான் செய்கிறார். எனவே பற்று வைப்பதை பந்தம் என்றும் பற்று விடுவதை வீடு என்று சொல்கிறோம். இதைத்தான் மணிவாசகர் திருவாசகத்துல பந்தமுமாய் வீடுமாய் ஆயினார்க்கு, பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு அப்படின்னு திருப்பொற்சுண்ணத்துல 20வது பாடல்ல சொல்லி இருக்கிறார். ஆக இறைவன் பற்றோடு இருக்க செய்பவனும் அவன்தான், பற்றை விடச் செய்பவனும் அவன்தான். பற்றோடு இருக்க செய்வதை இல்லறம், பற்று விடுவது துறவரம். அதுதான் வள்ளுவர் என்ன பண்றாரு, அறத்துப்பாலை இல்லறம் துறவரம்னு 2ஆ பிரிச்சு இல்லறத்தையும் துறவரத்தையும் பாடியிருக்கிறார். எனவே இல்லறம் என்பது பற்று வைப்பது, துறவரம் என்பது பற்று விடுவது. சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை எப்படி 5 தொழிலை 2 தொழிலாக சொன்னார்களோ அதே போல 3 தொழிலாக சில பேர் சொல்லுவார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், இது 3 தொழில் தான். இந்த காத்தல்ல மறைத்தல் வந்துடும், அழித்தல்ல அருளல் வந்துடும்.
எனவே இதை 3 தொழிலாக சிலர் சொல்லுவார்கள். எனவே 5 தொழில்களை 2ஆக எவ்வாறு சொல்லுவீர்கள்னு கேட்டா மறைத்தலாகவும் அருளலாகவும் சொல்லலாம். இல்ல 3 தொழிலாக எவ்வாறு சொல்வீர்கள் என்று கேட்டால் மறைத்தல் இல்லாம அழித்தல், அருளல் இல்லாம படைத்தல், காத்தல், அழித்தல் என 3 தொழில்களாகவும் சில பேர் சொல்லுவார்கள். அதே மாதிரி இந்த வெண்பாவுல திடப்பெறவே என்று ஒரு சொல் இருக்கிறது. அதை இந்த உரையாசிரியர் விளக்குகிறார். இந்த பாடலை திருப்பி படிக்கிறேன். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன், துடைப்பன் ருத்ரனும் சொல்லின் திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். அப்ப திடப்பெறவே அப்படின்னு கேட்டா என்ன அதுக்கு பொருள்? மற்ற தொழிலுக்கெல்லாம் நேரடியா சொல்லிட்டார், அதுக்கு எந்த விதமான அடைமொழியும் சொல்லல. படைப்பன் அப்படின்னு சொல்லிட்டார், அதே போல அழிப்பன், துடைப்பன் அப்படின்னு சொன்னார். ஆனா திரோபவித்தல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் என்ன பண்றாரு? திடப்பெறவே அப்படின்னு சொல்றாரு. திரோபவித்தல்னா சொன்ன மறைத்தல் தொழில், திடப்பெறவேனா உறுதி அடையும்படி. அப்ப இந்த இதுக்கு மட்டும் ஏன் நாம அடை சொல்லி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த மறைத்தல் தொழிலை அனைவரும் விளங்குவது கடினம், அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், அதனுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் நாம் இந்த உயிர்கள் உறுதி அடையும் பொருட்டு மறைத்தல் தொழிலை இறைவன் செய்கிறார் அப்படின்னு திடம்பெறவே என்ற ஒரு அடையை இதில் போட்டார். அப்ப இந்த உயிரானது பிறப்பு இறப்புகள்ல மாறி மாறி இருக்கிறது, அனுபவிக்கிறது. அப்படி அனுபவிக்கும் போது இதுக்கு இருக்கிற ஆணவ மலம் குறைகிறதுன்னு மறைத்தல் தொழில சொன்னோம். அப்படி ஆணவ மலம் குறைய குறைய அறியாமை தேய்ந்து அறிவு வெளிப்படும். அப்ப நான் தான் செய்கிறேன், நான் நான் என்று நினைத்து தன்முனைப்பு கொண்ட நமது ஆணவ மலம் குறைந்ததனால நம்மால் ஒரு காரியமும் ஆகாது, எல்லாம் அவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பித்து விடும். அப்படி ஆரம்பிச்ச உடனே இறைவனுடைய திருவடிகள் தான் நமக்கு உய்வை தரக்கூடியது. இந்த பிறப்பு இறப்பிலே நான் மீண்டும் சுழலாமல் படியாமல் இருக்க வேண்டுமானால் நாம் இறைவனுடைய திருவடியையே அடைய வேண்டும் என்று இந்த உயிர்களானது இறைவனிடத்திலே சரணாகதி அடையும். அவ்வாறு சரணாகதி அடைந்தால் இந்த உயிருக்கு உறுதி வந்துவிடும். இதான் திடம்பெறவே என்கிற இந்த ஒரு வார்த்தையினாலே சொல்லி இருக்கிறார் என்று இந்த உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். எனவே இந்த இதுவரை நாம் பார்த்ததுல 5 பூதங்களை பார்த்திருக்கிறோம். 5 பூதங்களும் ஒண்ணுக்கும் வடிவம். இப்ப உதாரணமா மண்ணுன்னு சொன்னா அதற்கு வடிவம் என தொகுத்து சொல்லிடுறோம். மண்ணுக்கு வடிவம் நாற்கோணம், அதனுடைய நிறம் பொன்னிறம், குறி வஜ்ராயுதம் குறி, எழுத்து லகர மெய், ல போட்டு புள்ளி வைக்கிறோம். அதி தெய்வம் பிரம்மன். இது மண்ணுக்கு. இது நான் ஒண்ணும் இல்லை, இது வரைக்கும் படிச்சதை தொகுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல நீருக்கு பாத்தீங்கன்னா வடிவம் அரைவட்ட வடிவம், நிறம் வெண்மை நிறம், குறி தாமரைப்பூ, எழுத்து வகரமை, அதி தெய்வம் திருமால். அதனாலதான் அவரு நீர்ல இருக்கிறார், பார்க்கடல்ல பள்ளி கொள்றார் சொல்றோம் இல்லைங்களா. அதனால தீக்கு வடிவம் முக்கோணம், நிறம் செம்மை, குறி ஸ்வஸ்தி, எழுத்து ரகரமை, அதி தெய்வம் ருத்ரன். காற்றுக்கு பாத்தீங்கன்னா வடிவம் அருகோணம், நிறம் கருமை, குறி 6 புள்ளி, எழுத்து யகரமை, அதி தெய்வம் மகேஸ்வரன். ஆகாயத்துக்கு வடிவம் வட்டம், நிறம் புகை, குறி அமுத விந்து, எழுத்து ஹேக்கு புள்ளி வச்சா அதி தெய்வம் சதாசிவன். எனவே இதுவரை 8 பாடல் பார்த்திருக்கிறோம். 9வது பாடல்ல பூதங்களினுடைய குணம் என்ன, செயல் என்னன்னு சொல்ல போறோம். 9வது பாடல் படிக்க போறேன். மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமாம், ஒன்கனல் சுட்டு ஒன்றுவிக்கும், ஓவாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும், பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. இந்த பாடல்ல பூதங்களினுடைய குணத்தையும் செயலையும் சொல்ல இருக்கிறார். அப்ப பூதங்களினுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பூதங்கள்லயே உள்ள தங்கி இருக்கிறது குணம். அதனால மற்ற பொருள்களுக்கு ஏற்படுகிற விளைவு செயல்.
அப்ப பூதங்களுடைய குணம் என்ன? இப்ப மண் இருக்கு, அதுக்கு என்ன குணம்? கடினமாக இருக்கும், கெட்டியா இருக்கும், திண்மை குணம் உடையதாக இருக்கும், திண்ணென்று இருக்கும். அதான் மண் கடினமாய். அப்ப மண் ரொம்ப திடப்பொருளா இருக்கும், தரிக்கும், எல்லா பொருள்களையும் தாங்கும். மண் கெட்டி பொருளா இருக்கிற தொட்டு தான், கடினமான பொருளா இருக்கிற தொட்டு தான் அது தாங்குது. எனவே மண்ணினுடைய குணம் கடினமாய் இருத்தல், அதனுடைய செயல் தாங்குதல். இதனால்தான் வள்ளுவர் சொல்லுவார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அத இவன் தான் தோண்டுவான், ஆனா அதையும் அவன் ஒரு நிலத்துல நின்று தான் தோண்டுவான். எனவே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அப்ப நிலமானது என்ன பண்ணுது? கடினமாக இருக்கிறது, தாங்குகிறது. இது அதனுடைய தன்மை. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது சதுப்பு நிலமா இருக்கும், பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும், அது தாங்காது. ஆனாலும் அதுக்கு அடியில ஒரு இடத்துல கடினமா இருக்கும், அது தாங்கும். என் மண் கடினமாய் தரிக்கும். நான் முன்னாடியே சொல்லுவோம், ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கும்போது அதற்கு ஆதாரம் ஊஞ்சல் கம்பி பலகை அப்படின்னு நினைச்சிட்டு ஆடுவோம். ஆனா அந்த பலகை கீழே விழுந்ததும் அல்லது மேல இருக்கிற கொக்கி கழண்டு விழுந்துட்டாலும் நமக்கு ஆதாரம் நிலம், மண். ஐயா, பாறை, மலை எல்லாமே எல்லாமே அதாவது மண்ணுன்னு சொன்னா அந்த அது சம்பந்தமான எல்லா தொடர்புடைய அனைத்தும் அது நிலம். அப்ப மண் கடினமாய் தரிக்கும். அப்ப இது நல்லா தெரியும். அப்ப மண்ணுக்கு கடினத்தன்மை இருக்கிறது, அது எல்லா பொருள்களையும் தாங்குகிறது. வாரி குளிர்ந்தே பதமாம். அப்ப மலை நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அந்த கண்ணப்ப நாயனாருக்கு திண்ணனார் வச்சது அந்த அவருடைய அவருடைய பிறந்ததும் அவர் நல்ல வெயிட்டா இருந்திருக்காரு. எப்படி குழந்தை பிறந்ததும் இவ்வளவு வெயிட்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் தூக்கி பார்த்த உடனே ரொம்ப திண்ணுன்னு இருந்தாராம். அதனால அவர் திண்ணனார்னு பேர் வச்சாங்க. திண்மைனா கடினத்தன்மை. ஆமா, கடினத்தன்மை உடையவர்னு அர்த்தம். நம்ம பாத்தீங்கன்னா உடம்புல சத்து, அதாவது சதையெல்லாம் பாத்தீங்கன்னா குழகுழன்னு இருக்கும். சில குழந்தைகளை தூக்குனா சும்மா இருக்கும். ஆனா அவன் பிறக்கும் போதே எப்படி இருந்தாரு? திண்ணுன்னு இருந்தாராம். அதனாலதான் அவருக்கு திண்ணனார்னு பேர் வச்சாரு கண்ணப்பர். அவருடைய இயற்பெயர் திண்ணு இருக்கிறது. அதனால்தான் திடப்பொருள். அதே போல அடுத்தது வாரி. வாரினா தண்ணி, நீர். குளிர்ந்தே பதமாம், அது குளிர்ச்சியா இருக்கும். ஆக தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும். தண்ணுனா குளிர்ச்சின்னு அர்த்தம், தண்ணீர். அதாவதுதான் தண்டபாணின்னு சொல்லுவாங்க. பாணினா கை, தண்டத்தை கையிலே வைத்திருப்போம் தண்டபாணி. தண்ணுனா குளிர்ச்சியான. அப்ப வாரி குளிர்ந்தே பதமாம், நீரானது குளிர்ச்சியாக இருக்கும், அது மற்ற பொருள்களை மென்மைப்படுத்தும். இப்ப அரிசி இருக்கு, அதை ஊற வைக்கிறோம். உளுந்து இருக்கு, ஊற வைக்கிறோம். சுண்டலுக்கு ஊற வைக்கிறோம். ஆக இதை ஊற வைக்கும் போது அந்த நீர் என்ன பண்ணுது? அதை மென்மையாக்குகிறது, அதனுடைய கடினத்தன்மையை இழகச் செய்கிறது. இதுதான் வாரி குளிர்ந்தே பதமாம், பதமாக மாற்றும். ஒன்கனல் சுட்டு ஒன்றுவிக்கும். ஒளி பொருந்திய தீ, நெருப்பானது சுட்டு வெம்மை குணம் உடையதாக இருந்து அது சுடும், நமக்கு தெரியும். அது என்ன பண்ணும்? ஒன்றுவிக்கும். அதை நீராக மாற்றி, நீர்னா தெரியும், நீருன்னு சொல்றோம் நம்ம, பூசுவதன் வெந்நீர், அந்த நீர் நீராக மாற்றி ஒன்றுவிக்கும், ஒன்றாக செய்யும். அப்ப நீராக்கி ஒன்றுவிக்கும். அதுனா நீராக்கி ஒன்றுவிக்கும்னா அதை திருநீர் மாதிரி மாத்திரும், எரிய விட்டுடும். அப்புறம் ஒன்றுவிக்கும்னா இரண்டு பொருள்களை ஒன்றாக கூட சேர்க்கும். இப்ப உதாரணமா பவுன் இருக்கு. பவுன் சாதாரணமான தூய பொண்ணை நாம நகையா செய்ய முடியாது. அதை கூட செம்பு சேர்ப்பாங்க. அதை சாதாரண வெப்பநிலை செய்ய மாட்டாங்க, அதை நல்ல சூடுபடுத்துவாங்க. சூடுபடுத்தணுன்னே தணலா இருக்கும். அப்போ இதுவும் நீரா மாறிடும், அதுவும் நீரா மாறிடும். ரெண்டா ஒன்னா சேர்த்து அப்புறம் அவங்க என்ன நகை செய்யணுமோ அது மாதிரி செய்வாங்க. எனவே ஒன்கனல் சுட்டு ஒன்றுவிக்கும். எனவே தீயானது வெம்மைப்பட்டு இவற்றை நீராக்கும், அதை ஒன்றாக மாற்றும், ஒன்றுவிக்கும். சிலது ரெண்ட ஒன்னா மாத்திரும், இல்லாட்டி எல்லாத்தையும் நீராக்கி ஒரே மட்டமா ஆக்கிடும். ஆக எங்காவது தீ பிடிச்சதுன்னா தெரியும், அனைத்தும் பார்த்தீங்கன்னா சாம்பலா கிடக்கும், நீரா மாத்திரும்.
மண் கடினமாய் தரிக்கும், வாரி குளிர்ந்தே பதமாம் ஒண்கணல் சுட்டு ஒன்றுவிக்கும். ஓவாமல், ஓவாமல்னா இடைவிடாமல், அதாவது இடைவிடாமல், அதாவது ஒழியாமல். அது என்ன பண்ணும்? வன்கால் வலிமை பொருந்திய காற்றானது பறந்து எல்லா இடத்திலையும் பரவி இயங்கி சலித்து திரட்டும். சலித்தல்னா இயங்குதல். எல்லா இடத்துலையும் பரவி இயங்கி அது என்ன பண்ணும்? திரட்டும். ஒரு இடத்துல கூட்டு வைக்கும், ஒரு இடத்துல பூரா ஒன்னா சேர்த்து கும்பலா ஆக்கி விட்டுரும். எனவே காற்றானது, புயல் காற்று பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காற்று வேகமா வீசுனீங்கன்னா மணல் குவியலை உண்டாக்கிடும், குப்பை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பக்கமா குமிச்சு விட்டுரும். இந்த மாதிரி இருக்கிறது தான் பறந்து சலித்து திரட்டும். பார்க்கில் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து. இந்த ஆகாயமானது வெளியாதலாகிய குணம் உடையதாக வெளியில இருக்கும், இந்த பூமியை விட்டு வெளியில இருக்கும், வெளியாதலாகிய குணமாக இருந்து எல்லா பொருள்களிலும் ஊடுருவி நிறைந்து நிற்கும். எல்லா பொருளையும் ஊடுருவி நிற்குமாறு இவை அமைந்திருக்கும். எனவே பூதத்தின் கண் இயல்பாக உள்ளது குணம். இது மற்ற பொருள்களோடு எவ்வாறு நிகழ்கிற விளைவை நம்ம செயல் என்கிறோம். எனவே இதை நாம ஒரு அட்டவணை மூலம் போட்டிருக்கிறாங்க, அந்த அட்டவணையை நான் போட சொல்றேன். அப்ப மண் என்பது திண்மையாக இருக்கும், இது பொருளை தாங்கும். நீர் என்பது குளிர்ச்சியாக இருக்கும், பொருளை மென்மைப்படுத்தும். தீயானது வெம்மை உடையதாக இருக்கும், நீராக்கி பொருள்களை ஒன்று சேர்க்கும். காற்று அசையும், பொருளை திரட்டும். வான் வெளியாகும், பொருளில் ஊடுருவி நிற்கும். இதுதான் இது. இப்போ அடுத்ததாக 5 புலன்களை சொல்லி, இப்பதான் நம்ம ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வரோம். இப்ப பூதங்களை சொன்னார். பூதங்களை சொன்ன உடனே இனி 5 புலன்களை சொல்ல இருக்கிறார். 5 புலன்களை பார்ப்போம். அடுத்த பாடல் 10வது பாடல். உள்ளபடி மாபூதம் ஓதினோம். உள்ளபடினா தெரியும், இருக்கிற மாதிரி, உள்ளவாறு. மாபூதம் பெரும் பூதங்களுடைய இயல்பை, இது வரைக்கும் நம்ம பூதங்களுடைய இயல்பை சொன்னோம். ஒன்றனக்கு ஓதினோம், விளக்கி சொல்லி இருந்தோம். ஆக 9 பாடல்கள்ல இந்த பூதங்களினுடைய இயல்பை நமக்கு மனவாசகம் கடந்தார் மிக விளக்கமாக சொல்லி இருக்கிறார். அடுத்தது உண்டனக்கு, அதான் உங்களுக்கு சொன்னேன். கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில். கள்ளமிகும்னா கள்ளத்தனம் செய்யக்கூடிய, என்ன கள்ளத்தனம் செய்யக்கூடியதுன்னா மனத்தை கவரக்கூடிய 5 புலன்கள். கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில். எடுத்து சொன்னால், எடுத்து சொல்வதாக இருந்தால் மெல்லவே ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் ஐம்புலனே ஆம். இது நம்ம முன்னாடியே அந்த இதை பத்தி சொன்னது, ஐம்புலன்களை பத்தி நமக்கு சொன்னதுனால இதுக்கு நமக்கு எளிமையா இருக்கும். ஓசை, காதுல கேட்கிற சத்தம். பரிசம், ஊர், ஸ்பரிச தீட்சைன்னு சொல்றோம், ஒருத்தரை தொடறது. குரு நம்ம இப்படி தொட்டார்னா ஸ்பரிச தீட்சை. அடுத்தது உருவம், ஒளி, கண்ணில் பார்க்கிறோம். சுவை, நாக்குல. நாற்றம், மனம். இந்த 5 ஆசை தரும் ஐம்புலனே ஆம். ஆசையை அதிகமாக்கக்கூடிய 5 புலன்கள் என்னென்னு கேட்டா இந்த 5 தான். அத இலக்கியத்துல சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்றாரு, இந்த வரிசையில அடுக்கி இருக்கிறார். ஓசை, அதை எப்படி தோன்றுச்சோ அந்த மாதிரி ஓசை வானத்துல இருந்து. பரிசம், ஊறு, நம்ம தோல் இருக்கு இல்லைங்களா, அது பரிசத்தை உணரும். ஓசை செவி உணரும். உருவம், கண் பார்க்கும், ஒளி, அதான் உருவம். சுவை, நாக்கு சுவையை அறியும். நாற்றம், மூக்கு அதனுடைய மனத்தை அறியும். இந்த 5 தான் 5 புலன்கள். எனவே 10வது பாடல் மீண்டும் ஒரு வாட்டி சொல்றேன். உள்ளபடி மாபூதம் ஓதினோம், உண்டனக்கு கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் மெல்லவே ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம், ஆசை தரும் ஐம்புலனே ஆம். இந்த 5 புலன்களும் நமக்கு மனத்தை கவரக்கூடியவாக இருக்கின்றன.
நமக்கு சொல்லுவாங்க, சுவைக்காகவே, சுவையினாலே கெட்டு போனது சிலது இருக்கு. ஒளியை பார்த்து, விட்டில் பூச்சி இருக்கும், அது என்ன பண்ணும், ஒளியை பார்த்து வந்து அந்த ஒளியிலே விழுந்து சாகும். ஊரு யானைக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு யானையை கொண்டு வந்து கட்டி வச்சிருப்பாங்க, ஒரு பள்ளம் கொண்டு அதுக்குள்ள வச்சிருப்பாங்க, அந்த யானை பரிசத்துக்காக வந்து விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஓசை, மாசுனம் என்கிற ஒரு பறவை அபஸ்வரம் எங்க கேட்டாலும் அது விழுந்து மாண்டுருமா. நல்ல இனிமையான ஓசையை உண்டாக்குவாங்க, அந்த பறவை வரும். அந்த பறவை திடீர்னு அபஸ்வரம் வாதிச்சாங்கன்னா அது அப்படியே மாண்டுருமா. எனவே செவியினால் ஏற்படக்கூடிய அந்த ஓசையினால சில பொருள்கள் இறக்கின்றன. பரிசத்தினால், அது மாதிரி கண்ணில், சுவையினால, நாக்கினால ஏற்படக்கூடிய சில பொருள்கள் இறக்கின்றன, சில பொருள்கள் இருக்கின்றன. மனத்தால். எனவே இவை அனைத்துமே நமது மனத்தை கவரக்கூடியவை. ஆனா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றால தான் அழியும். ஆனா மனிதன் மட்டுமே 5 புலன்களாலும் அழிவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 புலன்களால் ஏற்படக்கூடிய ஆசையினாலும் அழிவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த 5 புலன்களினுடைய பெயர்களை ஓசை, பரிசம், உருவம், சுவை, நாற்றம் இலக்கியத்துல சொல்லும் போது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5ஐ சொல்லுவார்கள். ஆக இந்த 10வது பாடலிலே 5 புலன்களை பற்றி பார்த்திருக்கிறோம். இதனுடைய விளக்கத்தை எந்தெந்த உறுப்புகளிலே இருந்து, எந்த பூதங்களிலே இருந்து இவை இவை அனுபவிக்கப்படுகின்றன என்பதை நாம அடுத்த வகுப்பிலே இதே போலவே சிந்திப்போம் என்று கூறி, அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இதில் சில செய்திகள் குழப்பம் போல தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் கூட அதை மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தீர்களானால், உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை கேட்டீர்களானால் அடியேன் அறிந்த வகையிலே விளக்குவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். சிவாயனம் ஐயா, நல்லா புரிஞ்சுதுங்க. நல்ல அருமையான ஒரு விளக்கம், எளிமையாவும் இருந்தது, அதே சமயத்துல புரியுற மாதிரி ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. ஐயா வெளியில போயிட்டாரா? ஐயா வெளியில போயிட்டாரா? வந்துட்டார் ஐயா, வந்துட்டார். ரொம்ப எளிமையா தாங்க இருந்தது, ஒண்ணும் புரியாமலாம் ஒண்ணும் இல்லை, நல்லா எடுத்து கொடுத்தீங்க. அதாவது உடம்புனா 3 வகை இருக்கு, 2 வகை இருக்கு, அந்த உயிருக்கு 2 அப்படி பிரிச்சு கொடுத்தீங்கல்ல. இது வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்னாதான் நடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா? அத தெரிஞ்சிருந்தா கூட அது சொல்ற மாதிரி இந்த கருத்து எங்களுக்கு மறந்து போயிடுது. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாமே சிறப்பா தான் இருந்தது, அடி எனக்கு ரொம்ப புரியுற மாதிரி தான் இருந்தது. அருமையா சொன்னீங்க. அந்த மண், அயன்மான், அரண், சதாசிவன்ற அந்த 5 பொருளையும் எடுத்துட்டு மண்ணுக்கு அதிதெய்வமா யாரு அப்படின்றத எடுத்து கொடுத்து, அப்புறம் உடம்பு யார் தருகிறாரு, திருவருளோட நுண்ணுடம்பு தருகிறதா நான் கேட்ட கேள்வி போன வாரம் அழகா சொன்னீங்க. நுண்ணுடம்பு தருகிறான், அதுலதான் அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், அந்த கண்ணாக இச்சா சக்தியினால விருப்பு வெறுப்பு கொண்டு காரணமாக கொண்டுதான் நம்ம அந்த பிறவி எடுக்கிறோம் அப்படின்றத அழகா, அந்த உடம்பை பத்தி எப்படி வருது அப்படின்றத அழகா கொடுத்தீங்க. அப்புறம் படைத்தலுக்கு நல்லா சொன்னீங்க. அதாவது 2 வகையா எடுத்து கொடுத்தீங்க, காரண வடிவம், காரிய நிலை. காரண நிலை, காரிய நிலைக்கு 2 அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது சூப்பமாகவும் ஆமா, தெரியக்கூடிய ஒரு பொருள் தெரியாத இருக்கக்கூடிய பொருளை 2 ஒப்பிட்டு இந்த மண் குடத்தை எடுத்து உதாரணமா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் மாயையும் படிக்க போன போகத்தை அனுபவிக்க அந்த அனுபவிச்சு அப்பதான் நம்ம ஒரு பக்குவ நிலை வரும் இல்லையா? ஒவ்வொன்றா நம்ம அனுபவிச்சாதான் அந்த இறைவனுடைய அந்த எப்படி ஒரு பக்குவ நிலை ஏற்பட்ட, இதுதான் நிலையற்றது, இது நிலையானது, இது ஒரு காலத்தில் அழியக்கூடியது என்று அந்த விளக்கம் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அப்புறம் 3 உடம்புக்கு, 2 உயிருக்கு அப்படின்றத எடுத்து கொடுத்தீங்க. பிரம்மனுடைய பிரம்மனுடைய அதாவது ஒவ்வொன்றும் படைத்தல், காத்தல், அழித்தல், அந்த 3க்கு விளக்கம் ரொம்ப அருமையான முறையில ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அந்த 2 அந்த கூற்றுனா என்ன அப்படின்னா நல்லா அழகா விளக்கம் கொடுத்தீங்க. அந்த அழித்தலுக்கு நல்ல சிறப்பான ஒரு விளக்கம். காரணத்திலிருந்து காரிய நிலைக்கு ஒடுக்கப்பட்டதுதான் அந்த அழிக்கும் தொழில செய்யறாரு அப்படின்றத ரொம்ப, அதுதான் திருவாசூர சொன்ன, இறப்பதற்கு என் கடவேன் அப்படின்னா இறப்பை நம்ம இழப்பை நீக்குவதற்காக தான்
அந்த உயிர்நிலையிலிருந்து உடம்பு நீக்குகிறார் அப்படின்றத தத்துவமா அந்த அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. எப்பயுமே நம்ம வந்து இன்பத்து மூலம் அனுபவிச்சாதான் ஒரு பக்குவ நிலை வரும். ஏன் இதனால பெருமை ஏற்படுது, ஏன் இதனால இன்பம் ஏற்படுது, அதை நினைத்து நம்ம பக்குவப்பட்டு அதுதான் மூன்றாவது திருநாமம் குருவனுடைய அந்த சிந்தித்தல் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்னு சிந்திக்கணும். இது கேட்கறது மட்டும் இல்ல, சிந்திச்சு அதுக்கப்புறம் செயல்படுறோம். எது நிலையற்றது, எது நிலையானது. இந்த உலகப்பட்டுத்தானு கரண போன பகம் எல்லாம் கொடுத்தா கூட இதெல்லாம் ஒரு காலத்துல போயிடும், இது ஒரு காலத்துல அழியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அதை நம்ம நினைச்சு அதை மாதிரி நம்ம உணர்ந்து அதை செயல்பட்டா பக்குவ நிலை கிடைக்கும். அந்த பக்குவ நிலைக்கு பிற்பாடு நமக்கு ஒரு முக்தி நிலை கொடுக்கும், பெருமான் அருள் புரிவாருன்றத அருமையான ஒரு கருத்து மூலியமா அழகா எடுத்து சொன்னீங்கயா. நிறைய விளக்கம் ரொம்ப நிறைய எல்லாத்துக்கும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அம்மா கேட்டாங்க பிறப்புக்கு முன்னால என்ன இருக்கும், பிறப்பு முன்னால ஆணவம் தான் இருக்கும், அதான் அனாதின்னு சொல்லிட்டாங்களா, ஆணவம் மனம் அனாதி அப்படின்ட்டாங்க. அதனால அனாதியா இருந்தா அதுக்கப்புறம் மாயையும் கண்ணுமையும் கொடுத்துதான் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அனுபவிக்கிறோம். அதனாலதான் தன்னை மறைச்சிடுறது. அந்த உலக இன்பத்தோட நீ அனுபவிச்சுட்டு வந்தாதான் நம்மளுடைய அந்த வினைப்பை எல்லாம் தீரும். அந்த கண்மாவுடைய வினைப்பை எல்லாம் தீர்ந்தாதான் அடுத்த நிலைக்கு நான் போக முடியும்னாலும் அந்த பக்குவ நிலை எப்படி அடையணும்ன்றத அழகா எடுத்து சொன்னார் ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த 5 தொழில் சிறப்பு ஒவ்வொன்றுமே அழகா எடுத்து கொடுத்தீங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல்ன்றது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதுவும் மறைத்தல்ன்றது ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பற்று பந்தம் உலக பொருளோட நம்ம இருப்போம், ஆனா இறைவனை பற்றணும்னா நம்ம எல்லாத்தையும் அந்த விட்டாதான் அந்த அருள்நிலையான வீட்டினை பெரும் பேரு கிடைக்கும் நமக்கு. அதுதான் இத உடனும் இத பற்றணும். எதை பற்றணும் அப்படின்றது, எதை பற்றணும்னா இறைவனை தான் பற்றணும். இப்ப இந்த பற்றெல்லாம் விடணும். ஆனா 2 வகை பொருள் இருக்கு. ஆனா அழகா ஐயா எடுத்து சொன்னாரு, ரொம்ப சிறப்புங்கய்யா. அப்புறம் அந்த ஒரு பாட்டு சொன்னீங்கல்ல, அந்த பாட்டுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு, அதையும் சொல்லலாம் இல்லைங்க நீங்க? சொல்லுங்க. அந்த உடம்புல ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, இந்த மண்குடம் ஒரு பாட்டு 2 விளக்கம் இருக்கு இல்லைங்க. ஒரு விளக்கம் வந்து மேலோட்டமான கருத்து, அந்த 10 மாத கர்ப்பத்துக்கு மண் குடம் ஒரு பாட்டு சொன்னீங்களே. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஐயா கேட்பாரு. நந்தவனத்துல ஒரு ஆண்டி 6 மாதம் வேண்டி அப்புறம் என்ன பண்ண தூக்கி போட்டு உடைச்சான் அப்படின்ற மாதிரி உண்மையான ஒரு கருத்து, உள் கருத்து ஒண்ணு இருக்கு. என்னன்னா நம்ம வந்து 10 மாசம் தாய் கருவுல இருப்போம், அது பிறந்து வளர வரைக்கும் நம்ம என்னது உலகப்பற்றோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அப்புறம் என்னது எல்லாத்தையும் எழுந்து போய் நிற்போம், எல்லாத்தையும் உலகப்பற்று இந்த இன்பத்தையே தான் இன்பம் அனுபவிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் உடம்பு போனப்படி இறைவனை நாட முடியாது. அதனாலதான் என்ன பண்ணுவோம், போட்டு உடைத்தான் ஆண்டி அப்படின்னு அந்த விளக்கம் ரொம்ப அருமையா ஐயா சொல்வாரு நமக்கு அடிக்கடி. அந்த விளக்கம் அதுல உட்கருத்தாவும் ஒரு கருத்து, நம்ம உடம்புல இருக்க தத்துவத்தையும் ஒரு கருத்தா இருக்கு அதுல. சிவாய நமங்கய்யா, ரொம்ப அருமைங்கய்யா. சிவாய நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடுறேங்கய்யா. அடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்க எந்த சந்தேகம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நான் அப்படி மேலோட்டு பார்த்தாங்க சொன்னேன். எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எல்லாத்தையும் எழுதி வச்சு ஒவ்வொன்னா சொன்னோம்னா தடத்த நிலை சொருப நிலை 2 நிலை கொடுத்துருக்கீங்களா, அது நமக்காக வந்து இறங்குறது வந்து தடத்த நிலை. சொருப நிலையெல்லாம் நமக்கு வந்து அதை உணர்த்து அது யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. உலகெல்லாம் வந்து ஓதற்கிற அந்த பாடலும் விளக்கம் அதுல இருக்கு, அதெல்லாம் அறிந்து கொள்ள முடியாது பெருமை. அதனால நமக்கு வந்து மனித சட்டத்தாக்கி ஒரு குரு வடிவா வந்து நமக்கு வந்து வழிபாடு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அருவருவம் உருவம் நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. இதெல்லாம் தான் அப்படின்றத சிதம்பரத்தினுடைய வரலாறு எடுத்து அழகா சொன்னீங்க. உருவமா நடராஜன், அருவருவமா சிவபெருமான் தான் அங்க இருக்கிற கோயில். அருவருவம் உண்டு இல்லைன்னா சிதம்பர ரகசியத்தை எடுத்து தடுத்த நிலையில இந்த மாதிரி ஒண்ணு உண்டு அப்படின்றது அதையும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. சிவாய நம்ம நன்றிங்கய்யா. பாம்புகில் வழாது பெய்க மடி வளம் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம். அனைத்து அடியாருக்கும் திருடி வணக்கம். ஐயா சொன்னார் இல்லையா, அந்த